வணக்கம். இன்னைக்கு நாம கல்பதரு லிமிடெட் நிறுவனத்தோட ஐபிஓ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஐபிஓல முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை அலசலாம். உங்களுக்கு இந்த அலசல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. சரி, ஆரம்பிக்கலாம். கல்பதரு லிமிடெட் இது 1988ல ஆரம்பிச்ச மும்பையை சேர்ந்த ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவங்க 55 வருஷமா இருக்கிற கல்பதரு குரூப்போட ஒரு பார்ட். முக்கியமா மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன், அதாவது எம்எம்ஆர் ஏரியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆமா, அதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க வெறும் வீடுங்க மட்டும் கட்டாம கமர்ஷியல் பில்டிங்ஸ், ரீட்டைல் ஸ்பேஸ், அப்புறம் பெரிய டவுன்ஷிப்களையும் டெவலப் பண்றாங்க. டிசம்பர் 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 120 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. இப்பவும் கிட்டத்தட்ட 25 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வேலை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட 1800 ஏக்கருக்கு மேல லேண்ட் பேங்க், அதாவது நிலையிருப்பும் இருக்கு. எம்எம்ஆர்ல அவங்க ஒரு முக்கியமான பிளேயர். சரி, அப்போ இந்த ஐபிஓ விவரங்களை சொல்லுங்க. பிரைஸ் எப்படி இருக்கு? ஒரு ஷேரோட விலை 387 ரூபாயில இருந்து 414 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இஷ்யூ சைஸ் 1590 கோடி. இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூ. அதாவது இந்த பணம் ஃபுல்லா கம்பெனிக்கு தான் போகும். ஓ, அப்படியா? சரி, எப்போ அப்ளை பண்ணலாம்? ஜூன் 24ல இருந்து 26 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி, என்எஸ்சி ரெண்டுலயும் லிஸ்ட் ஆக போகுது. நீங்க சொல்லிங்க பணம் கம்பெனிக்குள்ள போகும்னு. அந்த பணத்தை என்ன பண்ண போறாங்களா? அதுல பெரிய பங்கு கிட்டத்தட்ட 75%, அதாவது ஒரு 1192 கோடி வச்சு கடன் அடைக்க போறதா சொல்றாங்க. கடன் அடைக்கிறாங்களா? இது முக்கியமான விஷயமாச்சே. கம்பெனியோட நிதி நிலைமை எப்படி இருக்கு? நிச்சயமா, ஏன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் நஷ்டம்தான். குறிப்பா FY 24ல மட்டும் 116 கோடி லாஸ் காட்டியிருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பாசிட்டிவ் என்னன்னா, FY 25யோட 9 மாசத்துல 5.5 கோடி ரூபாய் லாபம் காட்டியிருக்காங்க. இது ஒரு டர்ன் அரவுண்ட் அறிகுறியா இருக்கலாம். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, டிசம்பர் 2024 நிலவரப்படி கம்பெனியோட மொத்த கடன் 11,000 கோடிக்கு மேல இருக்கு. என்னது, 11,000 கோடியா? ரொம்ப அதிகமா இருக்கே. ஆமா, ரொம்ப அதிகம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த ஐபிஓக்கு அப்புறம் பிரைஸ் டு earnings ரேஷியோ, அதாவது PE ரேஷியோ 1160 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்களே, இது எப்படிங்க? நீங்க கேட்டது சரிதான். 1160 மடங்கு பிங்கிறது மிக மிக அதிகம், ரொம்பவே அதிகம். நாம மத்த பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க, உதாரணத்துக்கு ஒபேராய் ரியாலிட்டி, அவங்க PE 34 கிட்ட இருக்கும். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு 112 இருக்கும். அவங்கெல்லாம் லாபத்துல இயங்குற கம்பெனிங்க. அவங்களோட ஒப்பிடும்போது இது எங்கேயோ இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பார்த்தேன் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் கூட போன வருஷம் மைனஸ்ல இருந்திருக்கு. அப்போ வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா, வேல்யூவேஷன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு. போஸ்ட் ஐபிஓ பிரைஸ் டு புக் ரேஷியோ கூட 2.33 வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் -10%. அதாவது அவங்க சொத்து மூலமா லாபம் சம்பாதிக்கல, நஷ்டம் தான் பண்ணிருக்காங்க. சரி, இவ்ளோ நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆனா பாசிட்டிவ் சைடுல ஏதாவது இருக்கா? இருக்கு. கல்பத்தரு பிராண்டுக்கு நல்ல பெயர் இருக்கு. 55 இயர்ஸ் குரூப்போட சப்போர்ட் இருக்கு. எம்எம்ஆர் மார்க்கெட்ல அவங்களுக்கு நல்ல புடிப்பு இருக்கு. அப்புறம் பெரிய லேண்ட் பேங்க் இருக்கு. இப்போ சமீபத்துல லாபம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொமோட்டர்ஸே இப்ப மார்ச் 2025ல ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 400 கோடி ப்ரொமோட்டர் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு நம்பிக்கையான விஷயம்தான். இல்ல, 11,000 கோடி கடன் இருக்கும்போது இந்த 400 கோடி எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தெரியலையே. அதுவும் இல்லாம போன 3 வருஷம் நஷ்டம், இந்த பயங்கரமான வேல்யூவேஷன், இதெல்லாம் பெரிய ரிஸ்க் தானே? கரெக்ட். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது கம்பெனியோட டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி மேல வைக்கிற ஒரு பெரிய பெட் மாதிரி தான் தெரியுது. பிராண்ட் பலம், எம்எம்ஆர் வாய்ப்புகள், ப்ரொமோட்டர் நம்பிக்கை, இதெல்லாம் இருந்தாலும் வேல்யூவேஷன் ரிஸ்க், ஃபைனான்ஷியல் ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ நம்ம கலந்துரையாடல்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஷார்ட் டேர்ம்ல, அதாவது லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்க்கறவங்க இதை தவிர்க்கிறது நல்லதுன்னு தோணுது. வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா, ஒருவேளை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கல்பதரு பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சு அவங்க கடனை எல்லாம் குறைச்சு நல்லா வருவாங்கன்னு நினைச்சா, அதுவும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா யோசிக்கலாம். ஆமா, ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இந்த அலசல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா, இது வெறும் கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.